யாவற்றார் ஒருவனாக நின்று மனிதனுக்கு போதும் என்று சொல்வது என்ன? அன்னதானம். அன்னதானம் போதாது என்று சொல்வது அன்னதானத்தையும் சொன்னதானத்தை கொடுத்து அன்புடன் சதுர ஒட்டி வைத்துள்ளார். வேடம் தரித்து வெளியே வந்தவுடனே நமக்காக அன்பளிப்பு செய்தாரே அண்ணன் பேர் என்னடா? வாங்கிட்டு கூலி உனக்கு தானே குத்துனாங்க. பேர் கேட்காம ஆற ஓம்ப போன. நல்ல கேள்வி. நான் தண்ணி போட உள்ள போயிட்டேன். இன்னும் அது மட்டும் இல்லாம மாதவனார் அவருடைய சொத்திலிருந்து நமக்காக அன்பளிப்பு செய்துள்ளார். அவருடைய குடும்பமும் ஊர் பொதுமக்களுடைய குடும்பமும் எந்த முகமானாலும் தங்க முகமாகி ஆள் போல் தலைத்து அருகுபுல் வேரோடி ஒரு மனிதனுக்கு நோய் இல்லாத வாழ்வு வாழ்ந்துட்டாலே அது மிகப்பெரிய ஒரு சொத்தான். இந்த காலத்துல அப்படிதான் நடக்குது. உனக்குலாம் எப்ப கொரோனா வருமோ? எனக்கு நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம் பெற்று இந்த அம்மனுடைய சன்னதி எவ்வேறு மேல வளர்ந்து வருதோ அதை போல் யாவற்றார் வேறு சுகமாக வாழ எல்லாமல்ல ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். அப்படி இருக்க பூரா மூத்துக்கிட்டான். ஒரு வீரம் ஒரு தீரம் ஆக்கிரியம் அப்படி சுருக்குன்னு மசமாட்டில் சொல்லாம எவனா பின்னாடி எழுந்துருந்தான் தூட்டு வந்து கழுத்து மேல அடிச்சு விடுவான். எவன் மச மசனுக்குறானே அவன் தண்ணி பிடிச்சி ஓமிச்சான். நாளை சுறுசுறுப்பா தான் வந்ததுல அப்படி வர போற நாதாரிங்க கிட்ட அடி வாங்கிட்டு இருக்காரு. நாங்களா நாதாரியா? என்ன இவ்வளவு வெள்ளம் அடிக்கிறியா? காலையில கையை வலிக்குதுரா அண்ணா, மருந்து தைலம் வந்து 20 ரூபாய்க்கு வாங்கி கொடுறாங்க. ஆரம்பிச்சு ஊம்புவா படையா. அப்படி இருக்க இன்று நான் நடத்த நாடகம் என்ன நாடகம்? இன்னைக்கு வச்சிருக்க நாடகம் ஆயா குதி ஆளுக்கு பாதி. அதை ஏன்டா பாதி பாதியா பிரிக்கிற? ஆயா சக்தி கொடுத்த கூலி ஆயால பாதி ரூபாய் சனியா. பணத்தை நான் மதிக்கிறது இல்ல. ஆமா காசு பணம் எரிஞ்சல்ல. ஆமா இவன் காலையில சம்பளமா வாங்க மாட்டான், சும்மா தான் போவான். பணம் பெரிதல்ல, மனிதனுடைய குணம் தான் சிறந்தது. காலையில சம்பளம் பிரிச்சாங்க நேத்து பாருங்க, அருமையான நாடகம். அபிமன்னன் சுண்டலி கல்யாணம். சுந்தரி கல்யாணம். சுந்தரி கல்யாணம். அபிமன்னன் கட்டிக்கிட்டு ஒருத்தர் சின்னதா வந்தான் சாமி. அவன் காலையில சம்பளம் பிரிக்கும் போது முன்னாடி வந்து உட்காந்துக்கிட்டான். வெங்கடேஸ்வரம் வரைய வாத்தியாரு அவன் கிட்டே உட்காந்து. பெரிய மனுஷன மரியாதை இல்லையா? அவன் என்ன புலத்தான் பெரிய மனுஷன். முன்னாடி வந்து உட்காந்துக்கிட்டாங்க. அண்ணா நான் இன்னைக்கு ராத்திரி விடி அபிமன்னன் கட்டிக்கிட்டு கை சாட்டு புலத்தினேன், எனக்கு 100 ரூபாய் சேர்த்து கொடுக்குறான். அது அந்த வாக்கெட்டான் குதிக்கிறான் பாருங்க, அப்படியே அள்ளி குடுக்கறான். புடுத்தி விடிய நாயாட்ட அடி வாங்கிட்டு உக்காந்துக்கிறேன். 200 ரூபா கொடுக்கலாமா 300 ரூபா கொடுக்கலாமா? அப்படி நோட்டு வெளியே வரமாட்டேங்குது. ஒரு நோட்டா இருந்து அப்படி எடுத்து கொடுத்துருப்பேன். இதெல்லாம் 10 ரூபா நோட்டு அள்ளிதான் கொடுத்துப்பேன். ஏண்டா மனிதனுக்கு எப்பயுமே பணத்தாசை இருக்க கூடாது. உழைப்புக்கேற்ற ஊதி அந்த பரம்பொருள் படி அளப்பார். ஐயா இந்த சக்தி சிவன் கோயில்ல நம்ம விடிய கூத்தாட வந்தோம். காலையில எவனுமே சம்பளம் வாங்க கூடாது, ஓமனா அப்படி வீட்டுக்கு போங்க. இது எப்படி பரவாயில்லையா? அல்ல அவன் காரியத்துல கண்ணா இருக்கிறான். நண்பா நான் நடத்த நாடகம் ஸ்ரீ மகாபாரதம். பாரதத்திலே ஒரு புண்ணியமான சரித்திரம். புண்ணியமான ஒரு சரித்திரம். அண்ணா உங்களுக்கு என்ன சொன்னான்னு கேட்டுச்சான், புரிஞ்சா? புரியவே இல்ல, கேட்கவே இல்லை. கேன கூதியாட்டம். இப்ப என்ன காலையில என்ன எவனு உங்க போற? வெளியே வந்தா சுறுசுறுப்பா இருக்கணும். சுறுசுறுப்பா இருக்கணும். நீ சொல்றதுனால தான் கேக்குறா மண்ண மந்திரி. ஒரு புண்ணிய வாய்ந்த சரித்திரம். கலந்தாரி சிறை புலேந்திரன் கலவை. இந்த நாடகத்திலே இன்னார வேளையிலே நான் வந்தபடுகிறான். நான் யாரு? என் பெயர் என்ன? சேடு வருகிற சிங்கத்தை போல், சினங்கொண்டிருந்த ஒரு நாகத்தை போல், பாய்ந்து வருகிற புலியை போல். புலி அப்படியா கத்துது? எங்க ஊர்ல எங்க புலி அப்படித்தான். வெள்ளாட்டு மந்தைக்குள்ள பூந்து வேட்டையாடுவதை போல் நான் வந்திருக்கிறேன். அதுக்கு நீங்க வந்திருக்கீங்களா? அதுக்கு நடுவில் ஒண்ணு சொல்லாம விட்டுட்டீங்க. என்னப்பா? தொம்பச்சுங்க இல்லாத யானைக்குட்டி ஆட்டம். நான் வரும்பொழுது நான் யார்? என் பெயர் என்ன? நான் என் பெயர் பெற்றவன். பெயர் பெற்றும் வரலாட்டு வந்தியே
ஏண்டா ரோலரு பொறுமையா இருந்தா நீங்க யாரு? உங்க பேரு என்ன? உங்க ஊர் என்ன? வாயால ஒப்புன ஆறு சொல்லிச்சாமி. ஏன்டா கிளாஸ் போட்டுக்கிட்டு வந்துட்டா நீ வந்து ஓயாம அம்மாங்க நான் காதல கேட்கணுமா? கேட்காத காதை முடிக்கிட்டு நான் யார் தெரியுமா? நான் யார் என்று உரைக்கும் பொழுது பேசுகின்ற வார்த்தைக்கு சொல்லு கூட வார்த்தைகள் எல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு பதில் சொல்லுங்க. சரிங்க கர்ண மாமா மன்னன். மன்னருக்கெல்லாம் மன்னன். அது மட்டும் இல்லாம அண்ணாவாகப்பட்ட ஐயனார் அண்ணா அவருடைய சொத்திலிருந்து நமக்காக அன்பளிப்பு செய்துள்ளார். அவருடைய குடும்பமும் ஏற்போன பக்கமெல்லாம் போர்ப்போராக விளைந்து அருகுள் வேரோடு ஆளாயிலை போல் தலையழைத்து சீரம் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் இன்புற்று சுகமாக வாழ எல்லாம் அல்ல ஓம் காளியம்மனை வேண்டி மந்திரியாரே இப்பொழுது புரிந்தாயா? என் பெயர் நாமம் அறிந்தாயா? சொல்ற வார்த்தைக்கு டக்கு டக்குங்கிற பதில் தான் இருக்கணும். எப்பேற்பட்டவன் நான் தெரியுமா? டக்கு 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 மன்னாதி மன்னர்கள் புகழ்கின்ற டக்கு 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 மகடமுடி வேந்தர்கள் புகழ்கின்ற டக்கு 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 டக்கு. நீங்க தாங்க டக்கு டக்குன்னு சொல்ல சொன்னீங்க. அடையா உனக்கு புரியவில்லையா? கேட்கின்ற கேள்விகளுக்கு சொல்லுகின்ற வார்த்தைகளுக்கு படக்கு படக்கு படக்குன்னு பதில் பேசணும். என் பெயர் நாமம் அறிந்தாயா? படக்கு படக்கு படக்கு. ஏய் என் பேரை சொன்னே புரிஞ்சுதாடா? படக்கு 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 இதான் சொல்ல சொன்ன. அது மட்டும் இல்லாம அண்ணாவாகப்பட்ட ஜானகிராமன் அவருடைய சொத்திலிருந்து நமக்காக அன்பளிப்பு செய்தார். சிறும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் நோயற்ற வாழ்வு குடிவற்ற செல்வம் பெற்று இன்புற்று சுகமாக வாழ எல்லாம் அல்ல ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். நீ டக்குங்க வேணாம் படக்குங்க வேணாம். நான் சொல்லக்கூடிய வார்த்தைக்கு தலையை மட்டும் ஆத்தினா எனக்கு போதும். புரியுதா? அங்கு தேசத்தை ஜகத்தோடு ராஜ பரிபாலம் செய்யும் எப்படி என்று அருமை மலையை செல்வமாகிய எம் ரோஹித்தாகப்பட்டவர் நமக்காக அன்பளிப்பு வாரி வந்துள்ளார். அன்னருடைய நாவிலே கல்விக்கரசியாம் கலைவாணி குடியிருந்து அன்னருடைய குடும்பம் எந்த வகமானாலும் தங்கமகமாகி திருப்பதி ஏழுமலையான தங்க கோபுரம் வந்தது போல இந்த சக்தி சிவம் சன்னதி வளர்ந்தது போல நீடூடி காலம் வாழ்ந்திருக்க வேண்டும். அங்கு தேசத்து மன்னன் ஆமா நண்பா
மந்திரி என்னடா ஒரு பக்கம் ஏதாவது ஒரு பக்கம் ஆட்டணும் ஆமாங்கறியா இல்லங்கறியா நான் காலம் நல்லா குளிர் காலமாச்சா சரியாந்திர பனிங்களா பனிக்காலத்துல இன்னும் அருமை அன்னாராகப்பட்ட அன்னார் பார்க்க எப்படி என்ற செல்வ மன்னர் நமக்காக அன்பளிப்பு வாரி வழங்கியுள்ளார். தன்னுடைய குடும்பம் எல்லாம் அன்பான பக்கம் அரசப்பட்டம் ஆண்டு பெண்பான பக்கம் பட்டி வெறி வாழ்வானை உங்களுக்கு எந்த முகமானாலும் தங்க முகமாகி இந்த சக்தி சிவம் சன்னதி வளர்ந்தது போல மலையனூர் அங்காள ஈஸ்வரியுடைய சன்னதி வளர்ந்தது போல என்னுடைய குடும்பம் நீரோடி வளர்ந்தது. எல்லாரும் ரெண்டா பக்கமும் தலையாடிட்டு இருக்கிற பூம்பு மாடாட்டம். ஐயா இந்த காலம் நல்லா குளிர் காலம் ஆச்சுங்களா? நான் இந்த குளிர்ல காலையில எந்திரிச்சு வந்தேங்க. காலையில எந்திரிச்சு வந்த உடனே எங்க வீட்டுக்கு ஆப்போசிட்ல எதிர் வீட்டுல ஒரு தாத்தா உக்காந்து இருந்தாரு. அந்த தாத்தாவுக்கு சரியான குளிர் ஆட்டும். அந்த தாத்தாவுக்கு நடுக்குது. எப்படி நடுக்குது? சரி, அதுக்கு எதிர் வீட்டாப்புல ஒரு ஆயா உக்காந்துருச்சு பாட்டி. ஆமா, பல்லு கூட இல்ல சாமி, வயசாகி போச்சுப்பா. அந்த பாட்டிக்கு நடுக்குது. அதுக்கு எப்படி நடுக்குது? இப்படி 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 நடுக்குது. வயசாகி போயிட்டா எல்லாம் நடுக்கத்தாமா செய்யும். இளரத்த இருக்கிறவர்கள் தான் நம்மளுமே. ஆமா, வயசாகி போயிட்டா நமக்கு நடுக்கத்தான் செய்யும். வாட்டர் குடிக்கலாம் உனக்கு நடுக்கிட்டு தான் இருக்கு. வெளியே சொல்ல மாட்டேன், கவலைப்படாது. நடுக்குச்சு. ஆமாங்க, நடுக்கிட்டு நின்னுச்சா நான் இத போய் பார்த்தேன் பாருங்க. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, உனக்கு என்ன தோணுச்சு? அந்த தாத்தா அந்த ஆயாவை பார்த்து வா வா வான்னு கூப்பிடுறேன். அந்த ஆயா நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்ற மாதிரியா இருந்துச்சுங்க. ஏன்டா உன்ன நான் தலையாட்ட சொன்ன கொடுமைக்கு ஊர்ல இருக்கிற பெரிய மனுஷங்க தாத்தா பாட்டி கதையாடாதான் கேட்டேன். மண்டையா மந்திரி, எப்பொழுது என் பெயர் நாம் அறிந்தாயா? கேட்கும் பொழுதெல்லாம் அள்ளி அள்ளி அள்ளி